இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னோடய ஃபேவரெட் மட்டன் கைமா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஃபேவரட் ஆயிரும். அண்ட் இதை எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். அண்ட் 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து அந்த மட்டனோடு சேர்ந்து இந்த கடலைப்பருப்பு சாப்பிட்றப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த ஒரு டேஸ்ட்டு வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ நான் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா இது வந்து 3 சேர்ந்து ரோஸ்ட் ஆகணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து வந்து கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த ஸ்டேஜில் கரெக்டாக அந்த ஒரு கலருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வரமிளகா வந்து நம்ம உரப்புக்கு ஏற்ற மாதிரி 4 வந்து பிச்சு இந்த மாதிரி போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-12 எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்குவாங்க. சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் சேர்ப்போம். அது வந்து சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸு போதும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கு இடையில வந்து நீங்கள் பூண்டு ஒரு 6-7 பூண்டு நல்லா அந்த மாதிரி தோலோடே சேர்த்து நச்சு போட்டுக்கோங்க. அது ஒரு டேஸ்ட்டில் வரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லாமே வந்து கொஞ்சம் வதங்கணும். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக வதங்கி வரணும். அதுக்கப்புறமா மட்டனை வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம ஆல்ரெடி வந்து கொத்தின கறியாக இருக்கணும். கடையில் கொத்தி வாங்கிட்டு வர கறியில் தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருப்போம். நல்லா வெந்த மட்டனை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடி வதக்கின அந்த மசாலாவும் மட்டனும் நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடுறப்ப பார்த்து போடுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மட்டனில் வந்து உப்பு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கலந்து அரைச்ச மிளகாத்தூள் இருக்கும்ல, குழம்புக்கு இதுக்கெல்லாம் போடுவீங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்கோம், வரமிளகா போட்டிருக்கோம். உங்களுக்கு எப்படி காரம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் வந்து கரம் மசாலா மட்டும் நம்ம இன்னும் பேலன்ஸ் சேர்க்கணும். அது நீங்கள் வீட்டிலே அரைச்சிருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினாலும் சரி, கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அடியில் எதுக்கு பிடிக்கும் அதனால. ஸோ நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அதுவே ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற்றின ஆயிலெலாம் தனியாக வரும். ஸோ அதுதான் அது வந்து கரெக்டான ஸ்டேஜு. சூப்பராக நீங்கள் எல்லாத்துக்கும் தோசை, இட்லி, ரைஸு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டு சைடிஷ். அவ்வளோதான். கரெக்டாக இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட ஸ்டைலில் மட்டன் கைமா ரெடி.